ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மகாமந்திர ஜபத்தினுடைய 8 நன்மைகளில் இப்போ நம்ம பார்க்க போகிறது 8வது நன்மை. ஸோ வியாசதேவர் எதை சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், மகதி ச புருஷம் ஸ்தாபயித்வா நிவృத்தம். ஸோ ஸ்தாபயித்வா அப்படின்னு சொன்னால் நிலைநிறுத்துறது, உறுதிப்படுத்துறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். என்ன அப்படின்னு சொன்னால், மகதீச்ச புருஷம். புருஷம் அப்படின்னு சொன்னால் சாதாரணமாக ஒரு அனுபவிப்பாளர் அப்படின்னு சொல்லலாம். இல்லை ஜீவாத்மாக்களை நம்ம புருஷ அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் மகதீச்ச புருஷ, இந்த ஜீவாத்மாக்களுக்கு எல்லாருக்கும் மேலே உயர்வான ஒரு நிலைமையில், உன்னதமான நிலைமையில் ஒரு புருஷர் இருக்கிறார். அதான் மகதீச்ச புருஷா. ஸோ அந்த உன்னதமான அந்த புருஷருக்கு, பூர்ண புருஷருக்கு இந்த ஜீவாத்மாக்கும் இடையில என்ன சம்பந்தம் இருக்கோ அந்த சம்பந்தத்தை ஸ்தாபயித்வா, நிலைநிறுத்துறது, ஞாபகப்படுத்துறது, உறுதிப்படுத்துறது, இது 8வது நன்மை. ஏன்னா இப்போ வரைக்கும் நமக்கு நம்மளுடைய உண்மையான அந்த அடையாளம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. நான் யார் அப்படின்னு கேட்டால் தேக சம்பந்தமான ஒரு அடையாளத்தை நம்ம சொல்லலாம். இல்லை நான் ஆத்மா அப்படிங்கிறத உணர்ந்துட்டேன் அப்படின்னு சொன்னால் கூட, இந்த ஆத்மா அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்குறோமா? இல்லை. இந்த ஆத்மாவுடைய சொரூபம் என்ன பார்த்ததில்லை. இந்த ஆத்மா எந்த மாதிரியான கிருஷ்ணருடைய ஒரு தொடர்பில் இருக்குது தெரியாது. ஸோ இந்த ஞானத்தை எல்லாம் கொடுத்து அதில் நிலைநிறுத்தக்கூடிய அந்த சக்தி இந்த ஹரே கிருஷ்ணா மகா மந்திரத்துக்கு இருக்குது. இப்போ வரைக்கும் நாம் நம்ம செய்யக்கூடிய எல்லா செயல்களுடைய நோக்கம் எதுக்கு அப்படின்னு சொன்னால், பணம், செல்வம், பேர், புகழ், இது எல்லாத்துக்கும் தான் நாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், ஆசைப்படுறோம். அதுக்கு பின்னாடி தான் நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த ஹரே கிருஷ்ணா மகா மந்திரத்தை ஜபம் பண்ணும்போது நாம் ந தனம் ந ஜனம் ந சுந்தரிம், நமக்கு பணம் வேண்டாம், பேர் வேண்டாம், பெண்கள் வேண்டாம், புகழ் வேண்டாம், கவிதாம்பா ஜெகதீஷ காமைய, இது எல்லாம் இந்த லௌகிகமான விருப்பம். இது எதுவுமே எனக்கு தேவையில்லை. என்ன வேணும்? மம ஜன்மனி ஜன்மனீஸ்வரே, எத்தனை முறை நான் பிறப்பு எடுத்தால் கூட நான் என்னவாக இருக்கணும்? உங்களுடைய களங்கமில்லாத அந்த பக்தி தொண்டில் நான் ஈடுபடணும். நான் உங்களுடைய சேவகனாக இருக்கணும். அப்படிங்கிறது தான் நம்மளுடைய உண்மையான அந்த நிலை. இப்போது கிருஷ்ணருக்கு, அதாவது பகவானுக்கு நம்ம சேவகனாக இருக்கணும்னு சொல்லும்போது, பகவானுக்கு பலவிதமான ரூபங்கள் இருக்குது, பலவிதமான அவதாரங்களை பகவான் எடுத்திருக்கிறார். அதில் நான் யாருக்கு சேவகனாக இருக்கிறது அப்படின்னு நமக்கு கேள்வி வரலாம். அதையும் இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரமே என்ன பண்ணுது, நமக்கு தெளிவுபடுத்துது. என்ன? அயிநந்த தனுஜா கிங்கரம். நான் நந்த தனுஜா, அதாவது நந்த மகாராஜருடைய பையனான கிருஷ்ணருக்கு கிங்கரா, நான் ஒரு சேவகனாக இருக்கணும். அப்படிங்கிறது தான் நம்ம அடைய வேண்டிய உன்னதமான இலக்கு. அதுதான் நம்மளுடைய நிஜமான ஒரு ஸ்வரூபம். இந்த ஆத்மாவுடைய உண்மையான ஸ்வரூபம் என்ன அப்படின்னு சொன்னால், கிருஷ்ணருடைய அந்த தொடர்பை புரிஞ்சுக்கிட்டு கிருஷ்ணருக்கான சேவையில் ஈடுபடுறது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய உண்மையான ஒரு ஸ்வரூபம். இந்த ஒரு உறவை ஸ்தாபயித்வா, இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் என்ன பண்ணுது? அதை நிலைநிறுத்துது, திரும்ப நமக்கு ஞாபகப்படுத்துது, அந்த உறவை புதுப்பிக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இந்த உறவு அப்படிங்கிறது புதுசாக ஏற்படுத்தப்படக்கூடிய ஒரு உறவு கிடையாது. இது ஏற்கனவே இருந்த உறவு தான். ஆனால் நாம் இந்த பௌதிக உலகத்தில் நம்மளை இந்த பௌதிகத்தோட அடையாளப்படுத்திக்கிட்டதுனால அந்த உறவை நாம் மறந்துருந்தோம். அந்த மறந்திருந்த அந்த உறவை இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் என்ன பண்ணுது? திரும்ப நமக்கு அதை ஞாபகப்படுத்துது, அந்த உறவை புதுப்பிக்குது, புத்துணர்வு கொடுக்குது அந்த உறவுக்கு. அதனால தான் பல மந்திரங்கள் இருக்கலாம் பகவானை வழிபாடு பண்ணுறதுக்கு. அந்த மந்திரங்கள் எல்லாம் என்ன பண்ணலாம், நமக்கு ஒரு விதமான நன்மையை கொடுக்கலாம். பல லௌகிகமான நன்மைகளையோ சக்திகளையோ கூட கொடுக்கலாம். ஆனால் அந்த மந்திரங்கள்னால் என்ன பண்ண முடியாது?
நம்மளுடைய உண்மையான அந்த ஆத்மஸ்வரூபம் என்ன அப்படிங்கிறத அந்த மந்திரங்கள்னால் வந்து காமிச்சு கொடுக்க முடியாது. ஏன்னா அந்த மந்திரத்திற்கு அந்த ஒரு தன்மை அப்படிங்கிறது கிடையாது. இந்த ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்திற்கு மட்டும்தான் நம்மளுடைய ஆத்மஸ்வரூபத்தை வெளிப்படுத்தக்கூடிய அந்த சக்தி அப்படிங்கிறது வந்து இருக்குது. கிருஷ்ணரோட அந்த சம்பந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த சக்தி இந்த ஹரே கிருஷ்ணா மகா மந்திரத்துக்கு தான் இருக்குது. ஸோ இதை தவிர்த்து வேறு எந்த ஒரு மந்திரத்தினாலையும் நம்மளால் என்ன பண்ண முடியாது, கிருஷ்ணரோட வந்து அந்த உறவை புதுப்பிக்கிறதுக்கோ நிலைநிறுத்துறதுக்கோ வாய்ப்பு கிடையாது. அதனால தான் எவ்வளவோ மந்திரங்கள் இருந்தால் கூட இந்த கலியுகத்தில் ரொம்ப சிறப்பாக இந்த கலியுகத்தில் வந்து இந்த ஹரே கிருஷ்ணா மகா மந்திரத்தை ஜபம் செய்கிறதன் மூலமாகவே ஒருத்தர் கிருஷ்ணரோட அந்த உறவை வந்து அடைய முடியும், புதுப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சைத்தன்ய மகாபிரபுவே வந்து சொல்கிறார். ஸோ அதனால் இந்த கலியுகத்தில் நமக்கு வந்து பகவானை அடைகிறதுக்கும் பகவானோட அந்த தொடர்பை ஏற்படுத்திக்கிறதுக்கும் இதை விட வேறு ஒரு வழி மார்க்கம் அப்படிங்கிறது கிடையாது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக வந்து புரிஞ்சுக்கலாம். இது நம்ம வந்து பல பக்தர்களுடைய அந்த சரித்திரத்தில் நாம் வந்து பார்க்குறோம், எப்படி அவங்க வந்து இந்த மந்திர ஜபத்தினால தங்களோட பகவானோட தங்களுக்கான அந்த ஒரு சம்பந்தம் என்ன அப்படிங்கிறத அவங்க உணர்ந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பல பக்தர்களுடைய சரித்திரத்தில் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ நம்மளுடைய கோஸ்வாமிகளாக இருக்கட்டும், இல்லை பில்வமங்கள டாக்கூர், இன்னும் பல உதாரணங்கள் நம்ம வந்து சொல்ல முடியும். இப்படி இந்த கட்டுண்ட ஜீவாத்மாவுடைய இந்த உண்மை நிலை என்ன அப்படிங்கிறத வந்து ஒரு கட்டுண்ட ஆத்மா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஹரே கிருஷ்ணா மகா மந்திரத்தை நம்ம தொடர்ந்து வந்து ஜபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சைத்தன்ய மகாபிரபு நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கட்டளை அப்படின்னே வந்து சொல்லலாம். சைத்தன்ய மகாபிரபு தன்னோட இருந்த அனைத்து சகாக்களுக்குமே வந்து இது போன்று ஒரு கட்டளையை வந்து கொடுத்துருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அந்த சொரூபத்தை அவங்க வந்து உணர்ந்திருக்கவும் செஞ்சாங்க அப்படிங்கிறத நம்ம அந்த சரித்திரங்களை நம்ம வந்து படிக்கும்போது புரிஞ்சிக்க முடியுது. ஸோ பிரபுபாதர் நமக்கு அதனால தான் இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திர ஜபத்தை வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து நமக்கு வந்து வலியுறுத்தி இருக்கிறார். நம்மளுடைய இந்த சாதனா பக்தி மூலமாக நம்மளால் என்ன பண்ண முடியும், அந்த ஒரு உயர்ந்த நிலைக்கு நம்மளால் வந்து போக முடியும். பொதுவாக இந்த பக்தி அப்படிங்கிறது 2 விதமான வழிமுறைகளில் வந்து செய்யப்படுது. ஒன்று வந்து வைதி சாதனா பக்தி, இன்னொன்று வந்து ராகானுக பக்தி. நம்மளுடைய இலக்கு என்ன அப்படின்னு சொன்னால் அந்த ராகானுக பக்தி, அந்த ஒரு நிலைமையில் நம்ம போய் வந்து பகவானுக்கு பக்தி தொண்டு பண்ணணும் அப்படிங்கிறது தான் நமக்கு இலக்கு. ஆனால் அதை நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, அதை செயற்கையாக நம்மளால் வந்து கற்பனை பண்ணி அதை நம்ம வந்து ட்ரை பண்ண முடியாது. அதை நம்ம வந்து என்ன பண்ணணும், வைதி சாதனா பக்தி மூலமாக அந்த நிலையை அடைகிறதுக்கு நம்ம வந்து முயற்சி செய்யணும். ஓவர் நைட்டில் எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி நான் கிருஷ்ணருடைய ஒரு நண்பன் ஆகிட்டேன், இல்லைனா நான் வந்து ஒரு சகி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிலாம் வந்து என்ன பண்ணக்கூடாது, கற்பனையில் நாம் வந்து ஒரு முயற்சியை வந்து செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் ஆச்சாரியர்கள் நமக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இந்த வைதி சாதனா பக்தி அப்படிங்கிறது ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை இந்த குறிப்பிட்ட கட்டுப்பாட்டு விதிமுறைகளை வந்து கடைப்பிடிக்கிறதன் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய 4 கட்டுப்பாட்டு விதிகள், அதை வந்து என்ன பண்ணணும், கரெக்டாக வந்து கடைப்பிடிக்கணும். அது மட்டும் இல்லாமல் தினசரி நம்ம 16 மாலை ஜபம் பண்ணுறது, அதோட நாம ஜபத்திற்கான அந்த அபராதங்கள் 10 அபராதங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அந்த 10 அபராதங்களையும் நம்ம வந்து தவிர்த்து என்ன பண்ணணும், இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை நம்ம ஜபம் பண்ண முயற்சி செய்யணும். ஸோ இந்த விதத்தில் இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை வந்து ஜபம் செய்யும்போது ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் நமக்கு பகவானோட நமக்கு இருக்கக்கூடிய அந்த நித்தியமான அந்த உறவு என்ன அப்படிங்கிறத வந்து என்ன பண்ணுது, அது நமக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்குது, புரிய வைக்குது. அதனால் நம்ம வேறு மந்திரங்களை வந்து நம்ம உச்சரிக்கிறதுக்கு நம்ம காட்டக்கூடிய அந்த ஒரு உற்சாகத்தை விட இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை ஜபம் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அந்த உற்சாகத்தை வந்து காட்டணும். ஏன்னா
வேறு பகவானுடைய மந்திரத்துக்கு சக்தி இல்லையா அப்படின்னு நம்ம இதை வந்து தப்பாக நினச்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பகவானுடைய அனைத்து நாமத்துக்குமே வந்து அந்த சக்தி இருக்குது. சைத்தன்ய மகாபிரபு அதை வந்து சொல்கிறாரு, நாம் அகாரி பகுதா நிஜ சர்வ சக்தி. பகவானுடைய ஒவ்வொரு நாமத்துக்கும் ஒவ்வொரு விதமான சக்தி இருக்குது. அந்த ஒவ்வொரு விதமான சக்தி மூலமாக நம்ம என்ன பண்ணிக்கிறோம், நம்ம பலவிதமான பௌதிக தேவைகளை வந்து நம்ம வந்து நிறைவேற்றிக்கலாம். ஆனால் பகவானுடைய அந்த சம்பந்தத்தை நம்ம வந்து ஏற்படுத்திக்கணும், நம்ம உண்மையிலே யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு நம்ம முயற்சி செய்தோம்னா அதுக்கு ஒரே ஒரு வழி என்ன அப்படின்னு சொன்னால் ஹரே கிருஷ்ணா மகாமந்திர ஜபம் தான் அப்படிங்கிறத சைத்தன்ய மகாபிரபு நமக்கு வந்து சொல்கிறார். அதை ஜபம் பண்ணுறதுக்கான அந்த ஒரு மனநிலை என்ன அப்படிங்கிறதையும் சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறார். அந்த மனநிலையில் நம்ம வந்து ஜபம் பண்ணோம். திருநாதபி சுனிச்சேன தரோர் ஏவ சகிஷ்ணா தரோர் ஏவ சகிஷ்ணா அமானினா மானதேன கீர்த்தனியா சதாகரி. ஸோ இந்த விதத்தில் மரத்துக்கு 2 தன்மை இருக்குது. ஒன்று வந்து என்னென்னா, அது வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறது இல்லை. தனக்கு யாரோ ஒருத்தவங்க வந்து தீமை செய்தாலும் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதும் கிடையாது. அதே நேரத்தில் தன்னுடைய ஒரு கதியற்ற தன்மையிலையும் யாருக்கிட்ட போய் உதவியும் கேட்குறதும் கிடையாது. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தன்மை. சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறார், நாம் என்ன பண்ணணும், யாராவது நமக்கு வந்து ஒருத்தவங்க தீங்கி இழைச்சா கூட அவங்களுக்கு நம்ம வந்து எந்த விதமான ஒரு கெடுதலும் பண்ணாமல், எந்த விதமான ஒரு எதிர்ப்பும் அவங்களுக்கு வந்து நம்ம காமிக்காமல், அதே நேரத்தில் அந்த ஒரு விஷயத்தில் வேறு யார்கிட்ட இருந்து நம்ம எந்த விதமான ஒரு உதவியும் எதிர்பார்க்காம முழுவதுமாக பகவானை வந்து சரணடைந்திருந்து நம்ம பகவானுடைய நாமத்தை நம்ம வந்து ஜபம் பண்ணும்போது அப்போ நம்மளால் என்ன பண்ண முடியும், அயினந்த தனுஜா கிங்கரம், நம்ம வந்து பகவான் கிருஷ்ணருடைய ஒரு சேவகன் அப்படிங்கிற அந்த ஒரு உண்மையான ஒரு நிலைமையில் நம்மளால் வந்து என்ன பண்ண முடியும், நம்மளால் வந்து ஸ்தாபயித்வா நம்ம நிலச்சிருக்க முடியும். இல்லை அந்த உறவை நம்மளால் என்ன பண்ண முடியும், திரும்ப வந்து புதுப்பிக்க முடியும். இந்த ஒரு குணங்களை வந்து வளர்த்துக்கிடாமல் நம்ம ஜஸ்ட்டு வந்து ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் ஜபம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால், ஜபம் பண்ணுறதுனால நமக்கு வந்துட்டு நன்மை இல்லை, பலன் இல்லை அப்படின்ற அர்த்தம் இல்லை. ஆனால் பகவானுடைய அந்த சம்பந்தத்தை நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, அடைய முடியாது. ஸோ அதனால் சைத்தன்ய மகாபிரபு நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த மிக உன்னதமான வழிமுறை ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படிங்கிற இந்த நாம ஜபம். இந்த நாம ஜபத்தை சைத்தன்ய மகாபிரபு சொல்லியிருக்கக்கூடிய இந்த வழிமுறையின் மூலமாகவே நம்ம ஜபம் பண்ணுறதன் மூலமாக நம்மளால் என்ன செய்ய முடியும், நம்மளுடைய உண்மை நிலை என்ன அப்படிங்கிறத நம்மளால் வந்து உணர முடியும். ஹரே கிருஷ்ணா.